டைரக்டர் சார் வந்திருக்காங்க. நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த ஊர்ல ஒரு குடும்பம் உசுர் இருந்தும் ஆவியா சுத்திட்டு இருக்குன்னு நாடு பூரா தெரியட்டும்னே. தற்கூலி எதுக்குமே திருவாகாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா முத்து? சார், எங்க எம்எல்ஏ என்ன சொல்லியே நான் கேட்கல. அவர் யாரு சார்? வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நாம் பார்க்க போகிற படம் மை லார்ட். இதை ராஜமுருகன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. குக்கு, ஜோக்கர் இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் டைரக்ட் பண்ணார். அவருடைய படங்களில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அக்கறை வந்து இருக்கும். அந்த ஒரு சமூக அக்கறையோடு சேர்த்து எளிய மக்களுடைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையை வந்து பிரதிபலிப்பார். அதே மாதிரி அவருடைய படங்களில் வந்து அரசு இயந்திரங்களையும் வந்து கடுமையாக விமர்சிப்பார். அவருடைய எதிர்ப்பு அவருடைய படத்தில் இருக்கும். இந்த படத்தை எப்படி இருக்குது, மை லார்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நீ இல்ல ஆனா இருக்க, நீ இருக்க ஆனா இல்ல. என்னையா எஸ்.ஏ. சூர்யா படம் மாதிரி இருக்கு. இந்த படத்துல வந்து சசிகுமார், சைத்ரா இதுல முக்கிய கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத நாம வந்து பார்க்குறோம். இப்போ சசிகுமார் வந்து ஒரு கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டவுன்ல இருக்காரு. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டயத்தில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மத்திய மந்திரிக்கு அவங்க யாருன்னா நம்ம ஆஷா சரத். நம்ம திருஷ்யத்தில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஒரு டெரர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஆஷா சரத். அவங்க வந்து இதில் உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிட்னி தேவைப்படுது. யாராவது ஒரு கிட்னி கிடச்சாங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கக்கூடிய அளவில் இருக்காங்க. அவங்க மினிஸ்டர்ன்றதுனால அவங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி எங்கே கிட்னி கிடைக்குது, அதாவது இல்லீகலாகவே இந்த கிட்னியை எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்களுடைய பிளட் குரூப் ரேர் அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு அது வந்து மேட்ச் ஆகலை. இந்தியாவிலேயே 2 பேருக்கு தான் வந்து மேட்ச் ஆகுது. ஒருத்தர் பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கு, இன்னொருத்தர் வந்து நம்ம சசிகுமாருக்கு. சரி, சசிகுமார் எப்படியாவது கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இங்கே வர்றாங்க. கோவில்பட்டிக்கு ஒரு 3 பேர் அவங்க அனுப்புகிறாங்க. அவங்க வந்து அவருடைய ஃப்ரெண்டாகவும் சமூக போராளியாகவும் எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய குரு சோமசுந்தரத்தை வந்து அணுகிறாங்க. குரு சோமசுந்தரம் வந்து அவரை பற்றி சொல்கிறார். இது என்ன அப்படிங்கிறது, அவர் யார் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறார். அப்படி பார்த்தா அவர் வந்து அரசனுடைய கெசட்டில் வந்து அவரும் அவர் மனைவி சைத்ராவும் இறந்து போனதாக ஒரு ரெக்கார்டாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. இவர் பணம் வாங்கிட்டு ஊரை விட்டு கோயம்புத்தூரில் போய் வேலை பார்த்துருக்காரு. வேலை பார்த்துற நேரத்தில் இவருக்கு கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கோவத்தில் இவர் இறந்து போன மாதிரி ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி. ஸோ இதனால் வந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. ஒரு வழியாக இவரை கன்வின்ஸ் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது எங்கே சென்னை கூட்டிகிட்டு வர்றாரு. கிட்னியை வந்து மாற்றுறதுக்கான ஒரு நேரம் வந்து வருது. அந்த டயத்துலலாம் பார்த்தா ஆல்ரெடி இவருடைய மனைவிக்கு கிட்னி வந்து எடுத்திருக்காங்க. அதாவது என்னென்னா அங்கே அவருக்கு வந்து எதிர்பாராத விதமாக அவர் ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுது. கிட்னியை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியுது. அது யார் எடுத்தது, என்ன விஷயம், இந்த ஆஷா சரத்துக்கு வந்து இந்த கிட்னி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பற்றியா இந்த படம். எவன் வண்டிலையாவது ஏறிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வாங்கிட்டு போயிருங்கன்னு வாணி அம்மா சொல்லுது. அப்படி ஒரு ரேஷன் கார்டு எடுக்கணும்னா அதில் என் பேருக்கு மேலே உங்கள் பேர் தான் இருக்கணும். முத்துச்சிப்பி, நானெல்லாம் பொண்டாட்டியால ரத்த சிந்தனவன். பொண்டாட்டிக்காக ரத்த சிந்தனவங்கிற பேர் வரலாற்றில் உனக்கு பதிவாகுமாப்பா. அதாவது எப்படின்னா இந்த படம் வந்து நம்ம அதிகமாக செய்திகளில் நம்ம பார்க்குறோம். ஏழை மக்களுடைய கிட்னியை வந்து அவங்க திருடுறாங்க. நம்ம விளையாட்டாக சொல்லுவோம், அந்த ஹாஸ்பிட்டல் போகாத கிட்னியை திருடிடுவாங்க, இங்கே போகாத கிட்னியை திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா ஒரு விஷயங்களுமே ஏழை எளிய மக்கள் மேலே இல்லை படிப்பறியாத மக்கள் மேலே தான் இந்த நாட்டில் நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறத இவர் வந்து ரொம்ப நல்லாவே இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காரு. படத்தினுடைய 2ஆம் பகுதி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்குது. நாம் ஒரு விதமான கிளைமேக்ஸை வந்து எதிர்பார்த்து வச்சுருந்துருப்போம். ஆனால் வந்து இந்த படத்தினுடைய எண்டில் வந்து வேற ஒரு கிளைமேக்ஸை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, வாடியை பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் வள்ளலார் சொன்னார் இல்லையா, அவருடைய தத்துவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஓரளவு வந்து இவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். படத்தின் முதல் பாதியில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக்லாம் பெருசாக நம்மளை வந்து ஈர்க்கலை. ஆனால் 2ஆம் பாதியில் இப்போ சமகாலத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆஷா சரத்குமாரும் அதாவது நம்மளுடைய சசிகுமாருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவங்க அந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் தப்பிச்சு போகிறதும் திருப்பி கிட்னியை வந்து அவங்க கேப்சர் பண்ணுறதுக்காக இவங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி அந்த கிட்னியை வந்து தேடுறதும், அதே மாதிரி இவர் வந்து கோர்ட்டில் போய் ஒழிஞ்சிக்கிறோம், இந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றது நம்ம ரசிக்கும்படியாகவே இருக்குது. இப்போ ராஜமுருகன் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு வெற்றி தேவை அப்படிங்கிறதுக்காக
அவர் கரெக்டாக இந்த படத்தை பார்த்து எடுத்திருக்காருன்னா அப்படின்னு சொல்லணும். இதற்கு முன்னாடி எடுத்த ஜப்பான்னா அவருடைய இயல்புலேருந்து மாறி வேற ஒரு படம் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அவருக்கான ஒரு படத்தை வந்து இது கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சசிகுமார் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ சமீப காலங்க அயோத்திக்கு அப்புறம் சசிகுமார் நல்ல ஒரு தரமுள்ள கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாருன்னு சொல்லலாம். அயோத்திக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. இதில் மாற்று கருத்து இல்லை. இவர் மனைவியாக நடிக்கக்கூடிய சைத்ராவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காரு. நீதிபதியாக வரக்கூடிய ஜெயபிரகாஷ் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் விட ஆஷா சரத், அதாவது திருஷ்யம் படம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அவருடைய ஒரு போலீஸ் உடையில் போட்டுக்கிட்டு நம்மளை மிரட்டுவாங்க ஒரு வில்லியா. இதில் வந்து அவங்க எதுவுமே பண்ணல. உடம்பு முடியாமல் இருந்துட்டு அந்த படுத்த படுக்கையாக இருந்துட்டு வெறும் முகத்தில் மட்டுமே அந்த வில்லத்தனத்தை வந்து அவங்க ரொம்பவே நல்லா காட்டுறாங்கன்னு சொல்கிறான். அதாவது அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ஆஷா சரத். அவங்க நடிப்பு தான் இந்த எல்லாருடைய நடிப்பை விட ரொம்பவும் டாப்பாகவே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஷான் ரோடர் நல்லாவே இசையமைச்சிருக்காரு. ஒரு சில இடங்களில் இவருடைய இசையமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைலாக் பேசுகிறாங்க, டைலாக்கை மீறி இவருடைய இசை வந்து காதில் விழுது. அது கொஞ்சம் அவர் பார்த்து பண்ணியிருக்கலாம் ஒரு சில இடங்களில் மட்டும். அதுக்கப்புறம் வைகுண்ட ராசான்னு வரக்கூடிய ஒரு பாட்டு நல்லா இருக்குது. இந்த பாட்டு உப்பாரி அப்படின்ற ஒரு ராகத்தில் அடிப்படையாக வைத்து இவர் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் மிக்ஸ் பண்ணி ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காரு. அதை நிச்சயமாக அதை நம்ம வந்து பாராட்டியே ஆகும். நீரவ் ஷாவுடைய ஒளிப்பதிவு வந்து நல்லாவே இருக்குது. இன்னும் எடிட்டிங் வந்து சிறப்பாக இருந்திருக்கலாம் இந்த படத்தில். சில இடங்களில் எடிட்டிங்கோடைய லேக் வந்து தெரியுது நமக்கு. அதெல்லாம் இந்த படத்தில் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கருத்தியல் ரீதியாகவும் ஒரு கேள்வி நம்மளுடைய இந்திய சமூக அமைப்பை வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயமாகவும் தான் நம்ம வந்து இந்த படத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்போவுமே வந்து இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்றது நம்ம வந்து இந்தியாவில் வந்து இன்னுமே சரியாக வந்து ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை இந்த படம் வந்து கேள்வி கேட்குது. கொஞ்ச நாள் வீல் சேர்ல உட்காந்துட்டா ஏறி மிதிச்சு போகணும்னு நினைப்பாங்களா? இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? ஒரு தீர்ப்பு எழுதுற அதிகாரத்தை அந்த பரபிரம்மம் ஒரு கடைக்கோடி மனுஷன்ட்டு கொடுத்துருக்கு. அது குறிப்பாக எளிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய உயிரையும் இழக்கக்கூடிய அளவு தான் இந்த நாட்டில் இருக்காங்க. அதாவது அவங்க உயிர் கூட அவங்களுடைய அனுமதி இல்லாமல் திருடப்படுது. ஒரு ஏழை எளிய மக்களுடைய உயிர் கூட அவங்களுடைய அனுமதி இல்லாமல் திருடப்படுதுங்கிறத கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்லியிருக்காரு. முதல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தின் முதல் பாதி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஒரு நார்மலாக நகருது. இரண்டாம் பாதியிலேருந்து படம் வந்து நல்லாவே சூடுபிடிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் காட்சி வந்து மனிதத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசுது. அதாவது மனிதத்துவம் இன்னும் சாகலை, மனிதம் வந்து இன்னும் இருக்குது, எல்லாத்தையும் விட நம்மளோட அன்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வந்து புரிய வச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம் தான். நல்ல ஒரு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்தை தாண்டி இந்த படம் வந்து ஒரு நல்ல முயற்சி. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தை வந்து நம்மளுடைய சூர்யா அவருடைய 2D என்டர்டெயின்மெண்ட் சார்பாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவருடைய பேனரில். கண்டிப்பாக அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் சொல்லலாம். படத்தில் குறைகள் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இது ஒரு தப்பான படம் கிடையாது. நமக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம் தான். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உணர்ந்து விரைப்படுறது ராகவ் குமார், தீபிகா, அது உங்களுக்காக.